Thank you very much, Satyamji. The senior most member of the troop. Thanks a lot. Finally, Madhu Balaji will propose the word of thanks. 1200th show of Chocolate Krishna irukku. இதை பற்றி இன்னொரே ஒரு மேட்ரு சொல்லணும். IPL வந்த வருஷம் Chocolate Krishna was inaugurated. எல்லாரும் சொன்னாங்க இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருக்கு, பெருசா கிரௌடு வராதும்பாங்க, டிக்கெட் கிடைக்காது, ஆடிட்டோரியம் ஃபுல்லா இருக்கும். அது வேற இது வேற. ஆனா சேலிங் டுகெதர் 1200 of Chocolate Krishna இருந்து பார்த்துட்டு போனோம். பாலாஜி வில் ப்ரப்போஸ் தி வேர்ட் ஆஃப் தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. கிரேசி மோகனோட பர்த்டே ப்ளஸ் 1200வது ஷோ. இதை விட ஒரு பெட்டராக நம்ம கடவுள்கிட்ட கேட்க முடியாது. மோகனோட பர்த்டேக்கு வழக்கமாக நான் அவனுக்கு லொமானின்னு ஒரு சென்ட் பிடிக்கும். அதுவும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக், அதை தயிர்ஞ்சாதத்தில் சோத்து சாப்பிடுவான். அவனோட ஃபேவரட் அதான். அது ரெண்டும் நான் வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன். அந்த லொமானி சென்ட்டு கடைசியாக அவனுக்கு வாங்கி கொடுக்கும்போது 300 ரூபாவோ 350 ரூபாவோ. பட் ஆனால் அதை விடாமல் அடிச்சுப்பான் அந்த லொமானி. அவ்வளோ கிரேஸ். ஏன்னா சென்டிமெண்ட் அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டா அது பிடிச்சி போச்சுன்னா அது சென்டிமெண்ட்டு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ட்ரூப் பார்த்திபன் அவனுக்கு வாங்கி கொடுத்தான். அதை கெட்டியமாக பிடிச்சுட்டான். ஸோ வருஷம் அதுதான் அவனுக்கு வாங்கி கொடுப்பேன். பட் மோகன் பர்த்டேவை கிராண்டாக பண்ணணும் அப்படின்ட்டு 2019க்கு அப்புறம் நாங்கள்லாம் முடிவு பண்ணோம். பிகாஸ் 6500 ஷோ கடந்த ஒரு 47 வருஷத்தில் வேர்ல்டு லெவலில் எங்களை கொண்டு போய் அப்படி நிறுத்திட்டான் அத்தனை பேரையும். ஸ்ரீவத்சன் ட்ரூப் மாதிரி நாங்களாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்லாம் கிடையாது. எக்ஸப்ட் காந்தன், எல்லாரும் வெறும் பிகாம் பிஎஸ்சி தான். ஒரு பேங்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனி இப்படி தான் வேலை பண்ணியிருந்தோம். நாங்கள் எங்களெல்லாம் அப்ராடு போய் எங்களை அமெரிக்காவை பார்க்க வச்சு, லண்டனை பார்க்க வச்சு, ஹாங்காங்கை பார்க்க வச்சது மோகன் தான். ஸோ அதுக்கு மோகனுக்கு மிகப்பெரிய தேங்க். அதுக்காகவே இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும். இன்னைக்கு மேடையில் வந்திருக்கிற திரு ரவி அப்பாசாமி அவர்கள் என்னோட மென்டார். அவர் கடந்த ஒரு 15 வருஷமாக நான் ட்ரூப்பில் எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும், எந்த விஷயம் டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அவர்கிட்ட பவுன்ஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் எடுப்பேன். ஏன்னா கெட்டிக்காரன்னா அசாத்திய கெட்டிக்காரன். 16 வயசில் அவர் உழைக்க வந்தவர். சச்சின் டெண்டுல்கர் மாதிரி 16 வயசில் வந்தவர். 18 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா அவருக்கு சிக்னேச்சர் ரைட்ஸ் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, தான் அதுக்கப்புறம் சிக்னேச்சர் போட மாட்டேன்ட்டார். செக்கெல்லாம் அவர் தான் கையெழுத்து போடணும் அப்படின்ட்டார். அந்த அளவு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தார். காரணம், அந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்து அவர் எதிர்பார்த்துட்டார், இது பெருசாக வரப்போகிறது அப்படின்னு. எனக்கு கடந்த 15 வருஷமாக அவரோட நட்பு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஐ எம் லேர்னிங். அவர் கூட தான் டெய்லி வாக்கிங் போகிறேன். ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். டெய்லி ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம். எவ்ரி டே எனக்கு கிளாஸ் தான் அது. தென் டாக்டர் கமல்ஹாசன், அவர் எங்கள் பிரதர் மாதிரி. அவரே சொன்ன மாதிரி பாலாஜி ஹாசன், மோகனஹாசன் எல்லாம் சொல்லுவான். நாங்கள் எல்லாரும் அந்த ஃபேமிலியில் ஒருத்தர். கமல் சார் மோகனோட பர்த்டேக்கும் நினைவு நாளுக்கும் இது வரைக்கும் மிஸ் பண்ணவே இல்லை. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் என்ன ஃபங்க்ஷனுக்கு நம்ம கூட்டாலும், நான் ஒரு 2 மாதம் முன்னாடி அவர்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. அவர் பார்த்துட்டார், 2 டிக்கு வந்துடுத்து. பட் ரிப்ளை பண்ணல. பட் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட், சரி கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்னு. 1 மாதம் முன்னாடி திருப்பி அவருக்கு மெசேஜ் பண்ணேன், அதையும் பார்த்துருக்கார். பட் பதில் இல்லை. 1 வாரம் முன்னாடி போட்டேன், அப்போவும் அவர் பதில் இல்லை. 2 டிக்கு போயிருக்கு. இந்த குழந்தைகள்லாம் அப்பா ஆஃபீஸ் போகும்போது வாசலில் நின்று சாக்லேட் போகணும், வெளில அழிச்சும் போறியா, சினிமா கழிச்சும் போ அப்படின்னு ஏங்கின்னு நிற்கும் தெரியுமா. சாயங்காலம் சரிவா தொலை போகலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் 3 மாதம் அவர்கிட்ட இருந்தேன். எப்படியாவது நீங்கள் வந்துடணும் சார், எப்படியாவது நீங்கள் வந்துடணும் சார். பட் பாவம் இன்னைக்கு அவ்வளோ பிஸி ஒர்க் அவருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு கார்த்தால ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக வந்துடுறேன், ½ an hour டெஃபினட்டாக நான் இருக்கேன், நைட்டு நான் ஹேவ் டு கோ டு டெல்லி, பட் கண்டிப்பாக நான் வந்துடுறேன். அந்த அஷூரன்ஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்தார். அதனால தான் அவரை முதல்ல சீக்கிரம் முடிச்சு அமிச்சோம். ரொம்ப சந்தோஷம். ராஜேஷ் வைத்தியா இங்கே வந்திருக்கார். எனக்கு ஃபோன் பண்ணி டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்டார். சார், இந்த ஹாலில் உங்கள் டிக்கெட்டுக்கு க்யூவில் நின்று இருக்கோம் சார் எல்லாரும், நீங்கள் டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்கலாமா. மோகன் ஒரு கிரேட்டஸ்ட் ஃபேன் அவருக்கு, ராஜேஷ் வைத்தியாவுக்கு. டாக்டர் விஜயராவன் வந்திருக்கார், பேட்டர்சன் கேன்சர் சென்டர். எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கடவுள். அவ்வளோ பேருக்கு அவர் கேன்சரை குணப்படுத்தியிருக்கார். ஆர்கே அட்வொகேட் ஆர்கே வந்திருக்கார். அவங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். ஸ்ரீவத்சனை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் எங்களுக்கு. பிகாஸ் நான் பர்சனலி
கடந்த 25 வருஷமா ஸ்ரீவத்சனை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். கிரேட்டஸ்ட் ரைட்டர், கிவ் யூ a very big hand. கிரேட்டஸ்ட் ரைட்டர். எப்படி இவ்வளவு எழுதுறாரு? மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுக்குறாங்களா? இவர் எப்படி இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு ட்ராமா போடுறாரு, மாசத்துக்கு ஒரு ட்ராமா போடுறாரு? எப்படி இவரால் பண்ண முடியுறதுன்னு எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். அண்டு எடுத்து இந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்தா வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், ஒன்றும் எப்பேற்பட்ட சப்ஜெக்ட்ஸ்லாம் அவர் ஹேண்டில் பண்ணிருக்கார். ஒரு நாடகத்தில் ஒரு பையன் வந்து காலேஜில் பிரின்ஸிபாலை பார்க்கறதுக்காக அப்பாவை கூட்டின்னு வா அப்படின்வான். அவன் ரொம்ப ஏழை பையன். அவன் ஒரு ரிக்ஷாக்காரனை கூட்டிட்டு அப்பான்னு சொல்லிட்டு உள்ள ஐஷம் போயிடுவான். அந்த பிரின்ஸிபலோட அவன் பேசிட்டு இருப்பான். இட்ஸ் அ ஷார்ட் சீன், பட் சூப்பர் சிச்சுவேஷன். அது லட்டு மாதிரி சிச்சுவேஷன். அந்த சீனில் பெஸ்ட்டாக ஒரு 5 ஜோக் அடித்து ஆடியன்ஸ் அப்படியே தண்டரஸ் அப்ளாஸ் வரும். அப்படியே டக்குன்னு கட் பண்ணிட்டார் அந்த சீனை. நானும் மோகனும் உட்காந்துருக்கோம் நாரதான் சபாவில். ஒரு 10வது ரோல 15 ரோல். ஹே என்னடா மிஸ் பண்ணிட்டான்டா, ஐயோ என்னடா அது மிஸ் பண்ணிட்டான், இங்கே எனக்கு இன்னொரு 50 ஜோக் தோன்றதுடா அப்படின்னா மோகன். பட் ஆனால் வெளில வந்து சொன்னால் அவன் கெட்டிக்காரன் பாரு, அந்த 5 பெஸ்ட் ஜோக்கை வச்சுட்டு அவன் கடந்து போயிட்டான். அதுக்கு மேலே ஆடியன்ஸை போர் அடிக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டான். தட் இஸ் அதுதான் ஒரு ஆத்தரோட புத்தாலித்தனம், ஒரு கெட்டிக்காரத்தனம். அதுதான் மோகன் மிகப்பெரிய ஃபேன். அவருக்கு வத்சனுக்கு மிகப்பெரிய ஃபேன் மோகன். நான் வந்து கிரேஸ் ஆஃப் வத்சன். நான் எனக்கு வத்சன் எது பண்ணாலும் பிடிக்கும். இப்போ சமீபத்தில் ஃபில்டர் காஃபின்னு ஒரு ட்ராமா போட்டார். அதை பார்த்துட்டு எங்கள் ட்ரூப் பசங்க அங்கேருந்து வந்து, டேய் நம்மளும் டான்ஸ் ஆடி ஒரு ட்ராமா போடலாம் அப்படின்னா. டே அவர் ஆடுறாரு நீ ஆடாதரா, அவரை காப்பி அடிச்சா நம்ம க்ளோஸ் ஆகிடுவோம். நமக்கு என்ன வருமோ அதை தான் நம்ம பண்ணோம். அவர் பாடிட்டே டான்ஸ் ஆடுறாரு, ஆடிண்டே பாடுறாரு, அதெல்லாம் வச்சுருக்காரு. அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. பட் ஒண்டர்ஃபுல் ரைட்டர். நான் இன்னைக்கு தம்ஸ்அப் பாலச்சந்தர் அவர்களை இங்கே வர சொன்னேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், சென்னை பாட்டிலிங் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் தம்ஸ்அப் பாலச்சந்தர். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு விஸ்வநாதன் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அவர் சென்னை பாட்டிலிங் கம்பெனியில் விஸ்வநாதன் இருந்தார், ஜென்ரல் மேனேஜர் இல்லையா சார், ஜென்ரல் மேனேஜர். அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அவர் வந்து கிரேட்டஸ்ட் ஃபேன் ஆஃப் கிரேசி மோகன் அண்ட் கிரேசி மோகன் ட்ராமாஸ் விஸ்வநாதன். அந்த விஸ்வநாதன் ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி பாலச்சந்தர் சார் வந்து ரொம்ப பிரியப்படுறார், உங்கள் ட்ரூப்பை வந்து ஸ்பான்சர் பண்ணணும்னு. அப்போல்லாம் ஸ்பான்சர்ஷிப்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு ஸ்பான்சருக்கு ஸ்பெல்லிங் கூட அப்போ தெரியாது. இவர் என்னடா ஸ்பான்சர் பண்ண, என்ன ஸ்பான்சர்னா என்ன பண்ணுவான், நமக்கு ட்ராமா போட்டு கொடுப்பாளா, தேட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாளா, என்ன பண்ணுவா தெரியலேன்னு அவரை போய் பார்த்தேன். அப்போது விஸ்வநாதன் சொன்னார், உங்கள் ட்ராமாக்கில் என்ன காஸ்ட்டாக இருக்குது சொல்லுங்க, ஐ வில் பேர் இட். நிறைய ட்ராமா போடுங்க, நாங்கள் பேர் பண்ணிக்கிறோம். அதை தவிர ஆடியோ கேசட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வாங்க, அதில் நாங்கள் கோல்ட் ஸ்பாட் அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுறோம். யூ வில் நாட் பிலீவ் இட், ஃபஸ்ட்டு டைம் ஸ்பான்சருங்கிறது எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது அந்த விஸ்வநாதன். அந்த விஸ்வநாதன் யாருன்னா ஸ்ரீவத்சன் சாரோட அப்பா. ஒரு சஃபாரி போட்டுருப்பார். நான் அந்த சஃபாரியில் தான் ஒரு மெஜாரிட்டி பார்த்துருக்கேன். சச் அ நைஸ் மேன். அதாவது எங்கள் ட்ராமாக்கெல்லாம் வந்து முதல்ல அந்த ஸ்பான்சர்ஷிப்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். அதை வச்சுருந்தான் அதுக்கப்புறம் நான் பல ஸ்பான்சர்ஷிப் நாங்கள் வாங்க ஆரம்பித்தோம். ஸோ ஸ்ரீவத்சன் வந்து இஸ் அ ஒண்டர் ரைட்டர். நான் இன்னும் நிறைய ஒரு நாடகங்கள் போடணும், நாங்கள்லாம் நிறைய வந்து அதை பார்க்கணும். நான் மோகன் தான் சொன்னான், ஒரு 2008 9 நாங்கள் சாக்லேட் கிருஷ்ணா ஆரம்பித்ததுக்கப்புறம் சாக்லேட் கிருஷ்ணா ஒரு வெறியோடு நாங்கள் ஆரம்பித்தோம். குழந்தைகளுக்கு போய் ரீச் ஆகணும். இத்தனை நாளாக வந்து 30 வயசு 35 வயசு 25 வயசு அதெல்லாம் போட்டுருக்கோம். வேண்டாம், 5 வயசுலேருந்து நம்ம ட்ராமாக்கு வரணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு மோகன் சொன்னான். அப்போ தான் ஹி வாஸ் ரைசிங் ஸ்ரீவத்சன். மோகன் சொன்னா, டேய் நம்மளை தாண்டி ஒரு குதிரை வந்துட்டுருக்கு, நம்மளை தாண்டி ஒரு குதிரை ஒன்று போயின்னு 4 கால் பாய்ச்சல்ல, அதை பீட் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹி ரோட் சாக்லேட் கிருஷ்ணா. அந்த சாக்லேட் கிருஷ்ணாவை குழந்தைகளை டார்கெட் பண்ணி எடுத்தோம். அது பாருங்க, இன்னி வரைக்கும் 1200 ஷோ போட்டிருக்கோம் அந்த சாக்லேட் கிருஷ்ணா. நேத்திக்கு கூட ஒரு 6 வயசு குழந்தை பெங்களூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தது. அவள் அப்பா கூப்பிட்டு வந்த 1200 ஷோன்னு பார்த்தேன், அவள் எல்லா டைலாக்கும் உங்களுக்கு சொல்லுவா அப்படின்னாரு. சரி, அது வீட்டுக்கு வந்தது. நம்ப மாட்டீங்க, 5 வயசு குழந்தை சார் 1.5 மணி நேரம் எனக்கு டைலாக் சொல்லி காமிச்சது. அப்போ வந்து பார்த்துங்கோ, அப்போ வந்து மாது வதுவா, அப்போ வந்து அந்த அப்போ வந்து அப்படின்னு ஒரு 100 தடவை. வேற வழி இல்லைப்பா, அங்கேருந்து வந்திருக்கா, நம்ம கேட்காம இருக்க முடியுமா? பட் பிரில்லியன்ட். என்ன
ஃபுல் சாக்லேட் கிருஷ்ணா படிச்சிருக்கு அந்த குழந்தை, மொத்த சாக்லேட் கிருஷ்ணாவையும் படிச்சிருக்கு. எப்படி அது இன்ட்ரெஸ்ட் வந்தால் தானே பண்ண முடியும், இல்லைன்னா எப்படி அது பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் வந்து அதுதான் மோகனோட கிரேட்டஸ்ட். அந்த இன்ஸ்டன்ட் ஹியூமருங்கிறது மோகன்கிட்ட உண்டு. ஒரு வாட்டி மாதுமிரன் டால்ன்ற ட்ராமா எழுதியிருந்தான், பாதியில் ஸ்ட்ரக்கப் ஆச்சு. 25ஆம் தேதி ஆகஸ்ட் எங்களுக்கு இனாகரேஷன், 15ஆம் தேதி அவன் எழுதிட்டு இருக்கான், இன்னும் 7-8 சீன் வரணும். என்னடா மோகன் 25ஆம் தேதி ட்ராமா, கார்த்திக் ஃபினான்ஸ் ராஜகோபால்கிட்ட சொல்லி போஸ்ட்போன் பண்ணிட்டோம்னா, எல்லாம் போஸ்ட்போன்லாம் பண்ணாத 25 வச்சுக்கலாம், நான் அப்பப்போ கொடுத்துட்டே வரேன், நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க அப்படின்னா. அன்றைக்கி சாயங்காலம் ஆர்ஆர் சபாவில் ஒரு ட்ராமா இருந்தது. எங்களுக்கு புது ட்ராமான்னா அந்த காஜி அங்கே போவோம். ஸோ நான் சாயங்காலம் கிளம்பி ட்ராமாவுக்கு போயிட்டேன். மோகன்கிட்ட சொல்லிட்டு போனேன், வெளிலவுக்கே வரக்கூடாது, நீ உள்ளே உட்காந்து எழுது, நீ வெளியே வரக்கூடாது. எனக்கு அவனுக்கு நிறைய சொத்து பிரிக்கிறவளுக்கு இந்த சண்டையெல்லாம் நடந்திருக்கு. பல தடவை எங்கள் அப்பா வக்கீல்லாம் கூட்டு வந்து உட்காந்துட்டு அப்புறம் வேண்டாம் அப்படின்னு கலைச்சி விட்ருவார். அந்த அளவுக்கு நடந்திருக்கு 2 பேருக்கும். ஸோ நீ உட்காரு, நீ உட்காந்து எழுதிட்டு வா அப்படின்னு. ஆர்ஆர் சபா போயிட்டேன். ஒரு 6:45 6:50க்கு பெல் அடிச்சு லைட் அடிச்சோன்னா அந்த இருட்டில் சிறுன்னு வந்து உட்காந்துக்கிறான். இவன்டா எதுக்கடா இங்கே வந்தான், நான் இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னா படா அப்படின்னு உட்காந்துட்டான். ட்ராமா நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 3வது சீன் சோகமான ஒரு சீன் சார், பிழியிற சோகம். ஒரு அப்பா தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒருத்தர் வீட்டுக்கு கொடுத்துருவார். அவர் அங்கேருந்து வந்து புலம்புவார், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இந்த மாதிரி நிர்கதியாக திருப்பி அனுப்பிச்சிட்டே அவளை, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? ஒரு ஏழை ஒருத்தர் அவர் வந்து அழுவார். பையனுக்கு வந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு கோட்டு சூட்டு வாங்கணும்னு நான் வாங்கி கொடுத்தேன். பையனுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு டிஜிட்டல் வாட்ச் வேணும்னு கல்யாணத்துக்கு முந்தின நாள் கேட்டாள், அதையும் வாங்கி கொடுத்தேன். பையனுக்கு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஸ்கூட்டர் வேணும்னு கேட்டாள், அதையும் வாங்கி கொடுத்தேன். இவ்வளோலாம் பண்ணி நீங்கள் கல்யாணத்தை நிறுத்திவிட்டேல, டைவர்ஸ் பண்ணிவிட்டேல. சர்ன்னு மோகன் எழுந்து வீட்டுக்கு போயிட்டான். எனக்கு பார்த்தா இது ஏன்டா எழுந்து போகிறான் அப்படின்னு தோணுது. பயங்கரமான சீன். நான் அப்புறம் ராத்திரி வந்து மோட்டை கேட்டேன், ஏன் போனேன்னு. அருமையான ஜோக் ஒன்று கிடச்சிது, அதுதான் எழுந்து வந்தேன் அப்படின்னா. மாதுமிரண்டால அந்த ஜோக் வரும். ராமானுஜத்தை பார்த்து கேட்பான், என்னடா உன் பொண்ணுக்கு உன் பையனுக்கு என் பொண்ணு தான் முதல் வரவனா? இல்லைடா ஏற்கனவே பார்த்தேன், கல்கட்டாவில் ஒரு பையனை பார்த்தேன், பையனோட அம்மா வந்து கல்யாணத்துக்குலாம் ஒத்துட்டா, அப்புறம் இந்த சீரசனத்தி வரதட்சணை இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா. முதல்ல பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு டிஜிட்டல் வாட்ச் ஒன்று வாங்கி கொடுங்கோண்டா, சரின்னு ஒத்துட்டேன். அப்புறம் பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு கோட்டு சூட்லாம் ஒன்றுன்னு கேட்டா, சரி நியாயம் தானே, அதுக்கு நான் ஒத்துட்டேன். அப்புறம் பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஸ்கூட்டர் ஒன்றுன்னு கேட்டா, சரி தொலைவு போது அதையும் ஒத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒன்று கேட்டாடா, அங்கே தான் கல்யாணமே நின்றுது. என்ன கேட்டா, பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்றுங்கிறாடா. மோகன் சொன்னா, இது நகரத்துக்கு தான் நான் நரக வேதனை எடுத்துல, இந்த இடத்த தாண்டி என்னால் போக முடியல இந்த சீனில். இந்த ட்ராமாவுக்கு வந்தோடனே எனக்கு இந்த சீன் கிடச்சிது அப்படின்னா. அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹியூமர் அவன்கிட்ட ரொம்ப இப்போ கமல் சார் வந்து ஒரு ரவி அப்பாசாமி அவர்களோட அப்பா சுவாமிக்கு 80th பர்த்டே. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். சாயங்காலம் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க, வக்கீல்கள் எல்லாம் ஜட்ஜஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. என்னையும் மோகனையும் இன்வைட் பண்ணியிருந்தார். நான் முதல்ல போயிட்டேன், மோகன் ட்ராமா முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா. நான் முதல்ல உள்ளே போனேன், வாசலில் சாருவாசன் உட்காந்தார். பாலாஜி வா 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 வா, ஐ எம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் யூ அப்படின்னு. தேங்க்யூ சார் அப்படின்னா. நான் தான் சுகாசினிகிட்ட சொல்லி பெண் சீரியலில் உனக்கு சான்ஸ் கொடுக்க சொன்னேன். அப்படியே சார், தேங்க்யூ சார் அப்படின்னா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? என்ன சார்? எனக்கு உங்கள் அண்ணனோட ஒன்றை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சார் அப்படி சொல்லாதீங்க, எழுதுறது அவர் தானே, அந்த ஸ்கிரிப்ட் இருந்தால் தானே நான் பரிமளிக்க முடியும். நோடணும், இது ட்ரூ அப்படின்னா. சரி ஓகே, பெரியவர் சொல்கிற டிஸ்பியூட் பண்ண வேண்டான்னு விட்டேன். கொஞ்ச நேரத்தில் மோகன் தான், மோகன் வா 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 அப்படின்னார். அதே மாதிரி கூப்பிட்டு ஆரம்பிச்சார். கூப்பிட்டு இந்த பக்கம் உட்காந்து வச்சுட்டார் மோகனை. மோகன் தெரியுமோ, இப்போ தான் நான் பாலாஜிகிட்ட சொன்னேன், ஐ எம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் பாலாஜி, எனக்கு ரொம்ப பிடிக்கியா அவன் நடிப்பு. அப்படியா சார், வெரி குட். உனக்கு இன்னொன்று சொல்லட்டுமா, உன்னை விட எனக்கு உன் தம்பியை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. மோகன் சொன்னேன், எனக்கு அப்படி தான் சார், உங்களோட உன் தம்பியை தான் பிடிக்கும். உடனே சுகாசினி சொன்னா, என்னப்பா டைலாக் ரைட்டர்கிட்ட போய் வச்சுக்கிறிய. அது மாதிரி அந்த இன்ஸ்டன்ட் ஹியூமர் அவன்கிட்ட உண்டு. சத்தியமூர்த்தி அவர்கள் எங்கள் ட்ரூப்பில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணார் 1979. எல்லாரும் குழந்தைகள்லாம் இருந்தோம். எங்கள் அப்பா வந்து ரொம்ப அமைச்சூரிஷாக இருக்கடா, எல்லாரும் 20-25 வயசாக இருக்கு. அவருக்கு அப்போ 36-37 வயசு. அப்போ அவர் போய் கூட்டின்னு வாடா அப்படின்னு. எங்கள் அப்பா கூட ஒர்க் பண்ணியிருந்தார் சத்தியமூர்த்தி. பட் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதுக்கு முன்னாடி அவர் நிறைய ட்ரூப்பில் நடிச்சிருக்கார். அவர் சங்கரதாஸ் சுவாமிகள் கூடவே நடிச்சிருக்காரு. அவ்வளோ பழைய ஆசாமி, பார்க்கறதுக்கு ஜிம்மெல்லாம் போய் ட்ரிம்மாக இருக்கார். பட் அந்த அளவுக்கு அவர் நடிச்சிருக்கார்.
பட் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் வேற எந்த ட்ரூப்புக்கும் அவர் போகல, எங்களோட தான் இருந்தார். மோகன் என்ன ரோல் கொடுக்குறோனோ அதை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டு he was with us. நான் இன்னைக்கு ஒரு சில பேரை நான் வந்து ஹானர் பண்ணலான்னு இருக்கேன். வித் யுவர் பர்மிஷன் இன்னொரு 5 நிமிஷத்துல ட்ராமா ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து PS ராஜா. இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ பிரமாமா நடக்கிறதா, இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு இவ்வளோ பிரில்லியண்டாக நடக்கிறதுனா அதுக்கு காரணம் ராஜா. ஐ ரிக்வெஸ்ட் ரவி அப்பாசாமி டு ஹானர். A to Z எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தது அவர் தான். நெக்ஸ்ட் திரு கே ரவிசங்கர். அதாவது கிரேசி மோகன் 2019 தவறி போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் கிருஷ்ணா என்ன பண்றது, நான் எப்படி போடுவேன் சாக்லேட் கிருஷ்ணா, யாருக்கு அந்த ஆகிருதி இருக்கு ட்ரூப்ல அப்படிங்கிற போது யூ வில் நாட் பிலீவ் இட், 2019 10th ஜூன் அன்னைக்கு அவன் தவறி போறான். 9ஆம் தேதி அன்னைக்கு மோகன் ரவியை கூப்பிட்டு என்னோட ரோலை நன்னா பார்த்துக்கோ அப்படின்னா, மோகனை எனக்கு என்ன பைத்தியம் மாதிரி பேசுகிற, சாக்லேட் கிருஷ்ணா நான் எதுக்கு பார்த்துக்கணும், இல்லைடா தேவைப்படும் பார்த்துக்கோ அப்படின்னு 9th அன்னைக்கு சொல்கிறான். 10ஆம் தேதி இது முடிஞ்சுது. 10 நாள் 15 நாள் he was ready with the script. I request Ravi to come to the stage. I request Ravi Appasamy to honor him. திரு கண்ணன் அவர்கள், மேக்கப் மேன் கண்ணன். அதாவது இந்த நாடகம் வந்து 2008 ஆரம்பிச்சோம். எக்கச்சக்கமான இடத்துல டிராமா போட்டிருக்கோம், சபாஸ் எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோம். இப்போ சமீபத்தில் ஹியூமர் அட் ஒர்க், ரவி அப்பாசாமி சொன்ன மாதிரி ஹியூமர் அட் ஒர்க்னு பண்ணிட்டு இருக்கோம். ஆஃபீஸு, பர்த்டே பார்ட்டிஸ், அப்புறம் இந்த லிவிங் கம்யூனிட்டிஸு, சீனியர் சிட்டிசன் ஹோம் அங்கெல்லாம் போடுறோம். 1 hour 1.5 hours அந்த மாதிரிலாம் போடுறோம். என்ன இடம் கிடைக்கிறதோ அங்கே நாடகம். அவங்க இங்கே வர வேண்டாம், நாங்கள் அங்கே போகிறோம். ஸோ அந்த இருக்கிற இடத்துல மேக்கப்பை போட்டு அதை வந்து அவன் நல்லபடியாக பரிமளிக்க வைக்கணும் அந்த கிருஷ்ணர் ரோலுக்கு. இன்னி வரைக்கும் அதை அவ்வளோ பிரமாமா பண்ணுறது திரு கண்ணன், மேக்கப் மேன் கண்ணன். எல்லார்ட்டையும் அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கான் பாவம். கிரேசி மோகன்ட்டையும் சரி, ரவிசங்கர்ட்டையும் சரி அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கான். பட் இருந்தாலும் கர்மஸ்ரத்தையாக அந்த ரோலை அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்கான் அவன் திரு கண்ணன். அவ அப்பா ஆரம்பிச்சு வச்சார், அதுக்கப்புறம் இவன் கண்டினியூ பண்றான். அத another important person I would like to honor. அதாவது கிரேசி மோகன் வந்து கிட்டத்தட்ட 995 ஷோஸ் பண்ணியிருக்கார் இந்த ட்ராமாவில். 990 995. பட் எல்லாத்துக்கும் மோகனை, அது எங்க நாடகம் நடந்தாலும், வெதர் இட் இஸ் இன் சிட்டி ஆர் அப்ராட் ஆர் அவுட் ஸ்டேஷன், எங்க இருந்தாலும் மோகனை கூட்டிட்டு அந்த ஹாலுக்கு அழைச்சிட்டு வர பொறுப்பு திரு பார்த்திபன். இந்த அந்த கிருஷ்ணருக்கு இந்த காண்டீபன் பார்த்தி. மோகனோட சாரதி, ஆனா காண்டீபன் அவன் அவ்வளோ க்ளோஸ், இஸ் வெரி க்ளோஸ் டு மோகன். காயத்ரி கிரீஷ் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. எங்கள் ஃபேமிலியில் ஒத்துறவங்க. எனக்கு 3 சிஸ்டர்ஸ், 4வதாக தான் நான் கன்சிடர் பண்ணேன். 4th சிஸ்டர் எனக்கு வந்து சேர்ந்தாங்க கடந்த ஒரு 5 வருஷமாக. ஸோ மறக்கவே முடியாது. எத்தனையோ மோகனோட பாடல்கள்லாம் பாடி அவங்க வந்து அவ்வளோ பாப்புலாரிட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஐ மஸ்ட் தேங்க் காயத்ரி கிரீஷ். தென் விஜய் ஹரிகரன். இப்போ சமீபத்தில் நான் கனடா ட்ராமாக்காக போயிருந்தேன், அந்த டாக் ஷோலாம் பண்ணேன். அங்கே தான் அவங்கள மீட் பண்ணேன். எங்கள் ஃபேமிலிக்கு அவங்க ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட 50-60 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ அவங்கள்ட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி 50வது வருஷம் நடத்தணும், பார்க்கணும், சபாஸ்லாம் இல்லை, பட் எப்படி நடத்த போகிறேன்னு தெரியல, பட் எப்படியாவது மூச்சு பிடிச்சி ஒரு 3 வருஷம் பண்ணணும் அப்படின்னு நான் இருக்கேன். அப்போ இமிடியட்டாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து மேடையில் சொன்னார், நீங்கள் 50வது வருஷம் நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு, ஐ வில் ஸ்பான்சர் டில் யூர் 50, டோன்ட் வரி அப்படின்னார். ஸோ அது வந்து காட்ஸ் கிஃப்ட் தான் அது. அந்த விஷயத்தில் நான் விஜய் ஹரிகரனுக்கு நன்றியை சொல்கிறேன். தியாக பிரம்மகான சபா ஒவ்வொரு வருடமும் இந்த ஹாலை எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து கிரேசி மோகன் பர்த்டே ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னோட நன்றி. ஸோ வேற இதான ஆமாம் ஆமாம். ஸோ இதெல்லாம் மீறி எங்கள் ட்ரூப் டைரக்டர் திரு காந்தன் வந்து he was
இஸ் ஆல்மோஸ்ட் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை செல்ஃப். எந்த டெசிஷன் இருந்தாலும் அவன்கிட்ட தான் பவுன்ஸ் பண்ணி பார்ப்பேன், கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்குறதுக்கு. அண்டு தோ நேரில் வர முடியாட்டி கூட அவன் இருந்த இடத்துலேருந்து இந்த ஃபங்க்ஷன் ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணினது காந்தன் தான். அத்தனை விஷயங்கள் நீங்கள் யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் பண்ணுறது காந்தன் தான். அதை எடிட் பண்ணி அதை பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணி, இன்றைக்கி இல்லைன்னா புக் மை ஷோவில் இவ்வளோ டிக்கெட் போயிருக்குன்னா அது காரணம் காந்தன் தான். அதை அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஸ்ரீ ரவி அப்பாசாமி டு ஹானர் காந்தன். திரு நாகா அவர்கள், எனக்கு ரொம்ப நாள் ஆசை நாகாவை எங்கள் நாடகத்துக்கு கூப்பிடணுன்ட்டு. இன்ஃபேக்ட் அவரோட சீரியல் எப்படியாவது ஒரு தலை காட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. பட் கௌரவம் தான் தடுக்கிறது சார் நமக்குலாம். போய் ஓப்பனாக போய் பச்சையாக கேட்டுடலாம், கேட்டுருந்தா பாவம் கொடுத்துருப்பார். பட் ரொம்ப கௌரவம் பார்த்து நான் கேட்காம இருந்துட்டேன். இப்போ அந்த விடாது கருப்பு வந்து இப்போ ரீசெண்டாக என்னோட பேத்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. எப்படி வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க அந்த சீரியல் எல்லாரும். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எப்படி நடிக்க வச்சார் அந்த குழந்தைகள்லாம், எப்படி நடிக்க வச்சார் அந்த சேத்தன், தேவதர்ஷினி, அவங்களாம் என்ன பர்ஃபார்மன்ஸு! ஓ ஆசம் ரியலி. அந்த மாதிரி சீரியல்லாம் இனிமேல் நம்ம டிவியில் பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன், அன்லஸ் நாகா கம்ஸ் பேக். இல்லைனா கஷ்டம். அப்பேற்பட்ட டைரக்டர். ஸோ நாகா இன்னைக்கு வந்து எங்களை பற்றி பேசினது மிகப்பெரிய கௌரவம் எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். இதெல்லாம் மீறி நான் எங்கள் ட்ரூப் ஜி ஸ்ரீனிவாசனை தேங்க் பண்ணோம். ஏன்னா இந்த அத்தனை டென்ஷனையும் ஏற்றுன்றது அவன் தான். அந்த கல்லால் உட்காந்தான் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கிரேட் சோல். ஏன்னா எனக்கு பெரிய பின்பலமாக இருந்தது இந்த ட்ரூப்பை நடத்துறது ஜி ஸ்ரீனிவாசன் தான். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிரேசி கிரியேஷன்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றி. எங்கள் ஃபோட்டோகிராஃபர் திரு விசு அவருக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ வெரி மச். Thank you very much, Subham.